உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவை உணர வேணும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர வேணும், உணர வேணும். சேருதோ இல்லையா, ஆனால் உணர முடியும். அந்த பரமாத்மாவுடைய இதை நம்ம உணர முடியும். அப்போ அதுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைராக்கியம் வேணும் மனுஷனுக்கு. முதல்ல வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியத்தில் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நிலையை நம்ம அடைய முடியாது. அப்போ முதல்ல வைராக்கியம் நமக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த வைராக்கியத்தை சும்மா எல்லோரும் ஒரு மேலோட்டமாக தான் வச்சுருக்குறாங்களே தவிர முழுசாக அதில் இறங்கிறது இல்லை. முழுசாக இறங்கினா தான் அதில் ஒரு இது. அப்போ முதல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த பாதையை கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆன்மீக பயணத்துக்கு அந்த பாதையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த பாதை அப்படின்னு. அப்போ அந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணும்போது என்னாக அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த பயணம் தொடரும்போது, அந்த பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிற போது அதனுடைய எல்லை இருக்கும் இல்லைங்களா, அங்கே கதவு இருக்கும். அந்த கதவு திறக்கும். அந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த கதவு திறக்கும். அந்த கதவு திறந்ததுன்னா என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற பொருள்கள், உள்ளே என்ன இருக்குதோ அது நமக்கு காட்சி தரும். சரிங்களா? பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும். கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைச்சா என்ன ஆகும்? நம்மகிட்ட இருக்கிற அந்த துன்ப துயரங்கள் எல்லாமே பறக்கும். சரிங்களா? அப்போது அந்த பாதையை பிடிக்கணும். முதல்ல வைராக்கியம் வேணும். மறுக்க அந்த பாதையை பிடிக்கணும். அந்த பாதையில் பயணம் பண்ணணும். அந்த பாதையில் பயணம் பண்ணும்போது கதவு திறக்கும். அந்த கதவு திறக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அந்த பயண தூரம் எவ்வளவா இருந்தாலும் அந்த பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோமே ஒன்றும் காணாமேனெல்லாம் அவநம்பிக்கை அடையக்கூடாது. நம்பிக்கையோடு பயணம் பண்ணணும். அந்த கால அளவு எப்போ நமக்கு தெரியுதோ அது வரைக்கும் பயணம் பண்ணணும். அப்போது அந்த கதவு திறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு அந்த காட்சி கிடைக்கும். அப்போது இதுக்கு மனிதனுக்கு வைராக்கியமும் நம்பிக்கையும் தான் முக்கியம். வைராக்கியமும் நம்பிக்கையும் இருந்தால் அந்த பிரமத்தை உணர முடியும். அந்த பரமாத்மாவினுடைய அருளை பெற முடியும். இது சாத்தியம். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் எதுனா அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னொன்று ஆன்மாவுக்கு பரமாத்மாவை காணணும் அப்படிங்கிற உந்துதல் வரணும். அந்த உந்துதல் வந்துட்டால் தானாக பாதை தெரியும். இந்த பாதையில் செல்ல செல்ல ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய பயணம்தான் இந்த பயணம். புரியுதுங்களா? அப்போது நம்ம பெரியவங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பலவிதமான வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த பயணத்தில் பயணம் பண்ணுறதுக்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் இருந்ததுனால தான் நமக்கு அதை நமக்கு தெரியாமல் இருந்ததுனால தான் அதில் நம்மளால் பயணம் பண்ண முடியாமல் கலங்கி நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு இதில் நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா அப்படி கலங்கி நிற்க வேணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்போது இந்த பயணத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னே இருந்ததை விட முன்னே கஷ்டத்தில் சிக்கலில் சிக்கி அவஸ்தைகளில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த அவஸ்தை எப்படா நமக்கு தீரும், இந்த அவஸ்தையிலேருந்து எப்போ விடுவோம். அந்த அவஸ்தைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம்.
ஒன்று பொருள் சார்ந்து இருக்கலாம், உடல் சார்ந்து இருக்கலாம், உறவுகள் சார்ந்து இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த அவஸ்தை வந்து தீராத அவஸ்தையாக இருக்குது. அப்போ அந்த தீராத அவஸ்தை வரும்போது தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடங்களை தேடி ஏதாவது போகலாமான்னு போகும்போது தான் இப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அவஸ்தை நமக்கு வருதுனாலே நம்மளை வந்து துவைக்கிறதுக்காக நம்ம வந்து அழுக்கோடு இருக்கிறோம். அந்த அழுக்கை வந்து இவனுக்கு துவைச்சி இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தணும்னு தான் வந்து அந்த அவஸ்தை நமக்கு வருது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நான் செய்கிறதெல்லாம் நல்லது இதைத்தையும் பார்க்குறோமே, நல்லது செய்கிறோம் தான் பேசி பழகி இருக்கிறோமே தவிர அது வேறு ப்ராசஸுக்காக வந்து அது வந்து வேறு இதுக்காக வந்து நமக்கு அந்த அவஸ்தை வருதுங்கிறத நம்ம உணர்றதில்ல. அதை உணர்ந்தோம்னா இதை கஷ்டம்னே சொல்ல மாட்டோம். அப்போ இந்த மாதிரி பாதைகள் ஆன்மீக பாதையில் போகும்போது முன்னே இருந்த அவஸ்தையை விட 2 மடங்கு அவஸ்தை இதில் வரும். காரணம் என்னென்னா, ஒரு ஆற்றுக்கு குளிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அழுக்கோடு போகிறோம், துவைச்சிட்டு வரத்தானே போகிறோம். அப்போ அந்த துணியை கொண்டு போய் அந்த அழுக்கு துணியை அங்கே போய் துவைச்சி எடுக்கிற போது, அதை கும்மி எடுக்கிற போது அந்த அவஸ்தைகள் வந்து அந்த துணியை அனுபவிக்கும் தானே. அது மாதிரி தான் இந்த ஆன்மா அனுபவிக்குது, இந்த உடம்பு அனுபவிக்குது அந்த கஷ்டத்தை. அந்த இதெல்லாம் கஷ்டம்னு பார்த்தா அந்த அழுக்கு போகாது, மறுபடியும் வந்து அந்த அழுக்காகவே இருக்குது. அதனால அதெல்லாம் வந்து நம்ம இந்த அழுக்கை தொலைக்கணும்னா ஆற்றுக்கு போன நம்ம நல்லா துவைச்சி கட்டிக்கிட்டு வர்றதுக்கு உண்டான வேலையை பார்க்கணுமே தவிர மேட்டில் அவுத்து வச்சுட்டு தூக்கி மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் அதே அழுக்கை தூக்கி தலையில் போட்டுட்டு வரனால தான் இன்றைக்கி மனித சமுதாயத்தில் இருக்குது. அது மாறுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த அவஸ்தைகளிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.